ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி தர உன் குலதெய்வத்துடன் மகிழ்ச்சியோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன். அழைப்பாயா என் செல்லமே? நீ எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டே இருக்கிறாய். உனது எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயந்து நடுங்குகிறாய்? நீ எனது பிடியிலேயே தான் இருக்கிறாய் என் செல்லமே. நானே உனது தந்தை, உனது பாதுகாவலனும் நானே. பின் எப்படி உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிப்பேன்? சற்று யோசித்துப்பார். வெறும் பேச்சுக்காகவோ நான் இருக்கிறேன்? இல்லவே இல்லை. உனது எல்லா கவலைகளிடம் இருந்து எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்து பார். நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் என் செல்லமே. உன்னை யார் யார் வெறுத்தார்களோ, உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன்னை நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நீ கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு கோபம் வேண்டாம் என் செல்லமே. தினம் தினம் நீ வழிபடும் என்னையே எத்தனையோ பேர் பிச்சைக்காரன், வழிப்போக்கன், பைத்தியக்காரன், திருடன் என்று என்னை சொல்லவில்லையா? நான் பொறுமையாக இல்லையா? அதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இந்த காலத்தில் வாழவே முடியாது. அதேபோல் நீயும் காத்திரு என் செல்லமே. உனக்கு வரும் அனைத்தையும் உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் நாட முடியாது. அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள். கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக சுக்கு நூறாகி தடைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கப் போகிறது. கண்களை மூடிக்கொள்ளாதே என் செல்லமே. சற்று விழித்து பார். உன்னை சுற்றி நடப்பன எல்லாவற்றையும் கூர்ந்து கவனி. உனக்கானது பிறகு தைரியம் பிறக்கும். என் நாமத்தை அடிக்கடி கூறிக்கொண்டே இரு. ஓம் சாயி, ஓம் சாய்ராம் என்று. என் நாமத்தை உன் நாக்கு உச்சரிக்கும், உன் மனம் தெளிவாகும் என் செல்லமே. இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். உன்னை நாடி வரும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்தவர் சேரும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய செல்ல குழந்தைக்கு எந்த ஒரு குறைகளும் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்வேன். நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் நீ வாழப்போகிறாய். அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு என் செல்லமே. உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன். என்மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே பாதுகாப்பாகத்தான் இருக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய். நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் எப்போதும் உன் சாயப்பா. உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, அது நன்றாக தெரிகிறது. கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் நீ. என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் என் செல்லமே. நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து, கடினமான சூழ்நிலையில் இருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது. கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள். இதோ நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். கலங்காதே என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் சாயப்பா. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது. ஆம், நானும் உன்னுடைய குலதெய்வத்தோடு நீண்ட நேரமாக மகிழ்ச்சியோடு என் வீடு தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. எங்களை உள்ளே அழைப்பாயா? உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பியுள்ளேன். உன் இல்லம் தேடி அது வரப்போகிறது. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதபித்தது எல்லாம் முடிவரும் காலம் வந்துவிட்டது. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தந்தாம் வீசப்போகிறது என் செல்லமே. இதோ உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலங்கள் வந்துவிட்டது.
ஆம், என் பிள்ளையின் நல்வாழ்வு எனக்கு மகிழ்ச்சியை தரும். ஆம் செல்லமே, நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய். நான் உன்னை கண்டிப்பாக அந்த பல வெற்றிகளை அடைய வைப்பேன். நீ ஜெயமாகவும் நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்பாய் சீரும் சிறப்புமாகத்தான் வாழப்போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. மேலும் உன் செவியில் நல்ல செய்திகளை கேட்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ தூங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்திருக்கிறேன். உன் சாயப்பா என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம், எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் என் செல்லமே. இனி நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய். அதை பெறுவதற்கு தயாராக இரு. உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? அது கண்டிப்பாக நடக்கப் போகிறது. உன்னை தேடி நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உன் மனவேதனையை சொல்ல நீ யாருமே இல்லை என்று கவலைப்படுகிறாய். கண்களை மூடிக்கொண்டு நீ என்னை நினைத்துக்கொள். உன் மனவேதனையை போக்கி உன் மனதை அமைதியாக்கி விடுகிறேன். இதோ உன்னுடைய கடன் பிரச்சனைகள், உன்னுடைய நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் நேரம் வந்துவிட்டது. பொய்யான உறவுகள் உன்னை விட்டு விலகிச் சென்று உண்மையான உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு வரும் நேரம் இது. உனக்கான நிரந்தர வேலை கிடைக்கப் போகிறது என் செல்லமே. பணப்பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். விரும்பிய வாழ்க்கை அமையும். உன் வாழ்வில் இப்போது பூக்கள் மலரும் காலம் வந்துவிட்டது. வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய். உன் எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கப் போகிறது. உனக்கு எது சிறந்ததோ அதை உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் சாயப்பா. இதோ உன் கண்கள் நல்ல விடியலை இன்று தேடிக்கொண்டது அல்லவா? இன்றைய நல்ல பொழுது உனக்கு நல்ல பொழுதுதான். உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள். நதி போல் பயணித்து கொண்டே இரு. ஆம் செல்லமே, பல மைல்கள் கடக்கும் போதுதான் சந்தோஷம் என்ற சமுத்திரம் கிடைக்கும். நீ வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பது அரிதுதான். ஆனால் உனக்கோ நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது. எல்லா திறமைகள் இருந்தும் தொழிலோ வேலை வாய்ப்போ கிடைக்கவில்லை என ஏங்காதே. நேரம் கூடி வரும். நீ இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே நீ முழுமையாக விழிப்புணர்ச்சியுடன் செய். அதைத்தான் உன்னிடம் நான் பலமுறை கூறுகிறேன். அடுத்த நொடி நிச்சயம் அழகாக உடனே மலர்ந்துவிடும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம்போல் அதை நிறைவு செய்ய முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என் செல்லமே. எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் உனது செயல்களில் ஈடுபடு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தும் நிச்சயம் நடந்தே தீரும். இதோ உன் கனவுகள் பூர்த்தியாகும். உன் எண்ணங்கள் நிறைவேறும். நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, நீ மகிழ்ச்சியாய் இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியுடன் உன் குலதெய்வத்துடன் மகிழ்ச்சியோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன். அழைப்பாயா? அழைக்காமல் மட்டும் இருந்து விடாதே என் செல்லமே. இதோ உன் வீடு தேடி வந்துள்ளோம். உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.